அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நினைத்து பார்க்க முடியாத மேன்மையில் நடத்தும் பிதாவின் நாமத்தில் சர்வத்தையும் செய்து முடிக்கும் பிதாவின் ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர் கரத்தில் நம்மை நாம் முழுவதும் தருவோம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். எத்தனை மனதுருக்கத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை முழுவுள்ளத்தோடு ஆராதித்து அவரையே நேசிக்கிறவர்களை தேவன் எவ்வளவு மேன்மையான ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறதை இந்த வேத பகுதி நமக்கு காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்ன எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பியது. அன்பானவர்களே, யோவான் ஆண்டவராய் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து வாழ்ந்தவர். அந்த யோவானுக்குத்தான் 1000 வருஷம் அரசாட்சியும் இந்த உலக முடிவினுடைய மகத்துவத்தையும் புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதையும் நித்தியமான பேரின்ப பரலோக வாழ்வையும் தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எல்லாவற்றையும் அவருக்கு தேவன் வெளிப்படுத்தி காட்டினார். ஆகவே ஆண்டவராக இயேசு யோவானுக்கு கொடுத்த அழைப்பு என்ன? நீ மேலே ஏறி வா. இதான் இந்த 2025ஆம் ஆண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இதயத்தோடு விசுவாசிக்கிற, முழு உள்ளத்தோடு அன்பு செய்கிற, முழு பலத்தோடு அவரை ஆராதிக்கிற, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற, அவருடைய சமூகத்தை நோக்கி எப்போதும் ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் சொல்லும் செய்தி அதுதான். என் மகனே, என் மகளே, நீ மேலே ஏறி வா. நீ ஆசீர்வாதத்தில் ஏறி வா, முன்னேற்றத்தில் ஏறி வா, நீ ஜெபத்தில் ஏறி வா, வெற்றியில் ஏறி வா, மேன்மையில் ஏறி வா, ஞானத்தில் நீ மேலே ஏறி வா. நீ திட்டமிட்டதை விட மேலான ஸ்தானத்தில் உனக்கு நான் ஒரு பதவியை தருவேன், மேலே ஏறி வா. உனக்கு நான் புதிய வீட்டை தருவேன், நீ மேலே ஏறி வா. சாம்பலிலே விழுந்திருக்காது, இருளிலே விழுந்திருக்காது, மாம்சீக சிந்தையிலே மூழ்கியிருக்காது, சினிமா சீரியல் என்று மூழ்கியிருக்காது, இதோ பரியாசக்காரர்கள் கூட்டத்திலே விழுந்து கிடக்காது, பல தவறான பழக்க வழக்கத்தில் மூழ்கி உன் கண்கள் பூமியை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். நீ மேலே பார், நீ மேலே ஏறி வா. நான் உன்னை உயர்த்துகிற தேவன், நான் உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன், நான் உன்னை கனப்படுத்துகிற தேவன். நான் உனக்கென்று பெரிய சிங்காசனத்தை, பெரிய வீட்டை, பெரிய பதவியை, பெரிய தொழிலை, பெரிய ஊழியத்தை, நான் உனக்கென்று பெரிய ஜனக்கூட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். உனக்கென்று உலகில் பல நாடுகளை நான் வைத்திருக்கிறேன். உன் பிள்ளைகளுக்கென்று உலகில் பல நாடுகளின் உயர்ந்த ஸ்தானங்களை நான் வைத்திருக்கிறேன். நீ மேலே ஏறி வா என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு மகனை மகளையும் அவர் அழைக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டு உலகில் எத்தனையோ சம்பவங்கள் நடக்கலாம். தேவனை அறியாத, கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்காத, ஏற்றுக்கொள்ள மறுக்கிற உலக ஜனங்களின் மத்தியில் எத்தனையோ கொள்ளை நோய்கள், எத்தனையோ பேரழிவுகள், எத்தனையோ விதமான ஆபத்தான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் ஆண்டவராய் இயேசுவை தேடுகிற ஒரு வாழ்க்கையில் ஒரு மேன்மை ஆரம்பமாகும், உயர்வு ஆரம்பமாகும், ஒரு வெற்றி ஆரம்பமாகும், ஒரு ஜெயம் ஆரம்பமாகும். இந்த செய்தி என்னோடு கேட்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என் பிள்ளைகளே, என் ஜனமே, என் ஊழியக்காரர்களே, என்னை சார்ந்திருக்கிற என்னுடைய இனத்தாரே, என் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களே, என் ஆவியால் நடத்தப்படுகிறவர்களே, என் வசனத்தின்படி வாழ்கிறவர்களே, என்னை நோக்கி இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களே, நீ தேடியதெல்லாம் மேலானதை உனக்கு நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். நீ மேலே ஏறி வா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். ஆமென். அன்பானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை மேன்மையான வழிக்கு அழைக்கிறார்.
மேலான நாடுகளில் உங்கள் பிள்ளைகளுக்கென்று பெரிய பெரிய விசாலமான ஆசீர்வாத இடங்களை தேவன் வைத்திருக்கிறார். நீ மேலே ஏறி வா. நம்மை உயர்த்துகிற தேவன் கர்த்தராகிய இயேசு ஒருவர் தான். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் சாத்தானின் ஆவிகளால் நிரம்பிய சுயநல பேர்வழிகள், கீழே தள்ளுகிறவர்களாய்த்தான் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் கீழே இருக்கிற ஒவ்வொருவரையும் மேலே கொண்டு வருகிற தேவன், மேன்மைக்கு கொண்டு வருகிற தேவன். அவருடைய வார்த்தையை பற்றி கொள்வோமா? நம்ம மேலே ஏறி வர செய்யும் கர்த்தர் கரத்தை பற்றி கொள்வோமா? நல்ல தகப்பனாய் தன் மகனை தன் மகளை தூக்கி உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைத்து இந்த 2025ஆம் ஆண்டில் தேவன் மகிமைப்பட வல்லவராயிருக்கிறார். அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே, நீ மேலே ஏறி வா என்று இன்றைக்கும் இந்த 2025 ஒவ்வொரு மகனையும் மகளையும் கர்த்தர் அழைக்கிறீரே. என்னோடு ஜெபிக்கிறோம் அது பிள்ளைகள் மேலே ஏறி வர உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிற கர்த்தாவே, உம் கால்களை பற்றி கொண்டும் கைகளை பிடித்து கொண்டு நாங்கள் மேலே ஏறி வர தேவன் தயவு காட்டுவீராக. ஆண்டவரே, இந்த செய்தியில் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறவர்கள் மேலே ஏறி வர கர்த்தர் உதவி செய்கிறேன். ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் சாம்பலில் தூசியில் இருந்தவர்கள். எங்களெல்லாம் எவ்வளவாய் கனமான இடத்துக்கு மேலே ஏறி வர செய்கிறேன். அப்படி எல்லோரையும் நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறீர், அழைக்கிறீர். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.